Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS 3551 டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் யூனிட் 3ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஆஃப் டெட்லாக் டிடெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸில் உங்களுக்கு யூனிட் 3ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்க எல்லா அல்காரிதம்ஸும் நம்ம பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது செகண்ட் ஆஃபில் கேட்கக்கூடிய கொஷின் டெட்லாக்ஸை பற்றி. இதுக்கு அடுத்து வர வீடியோஸ் எல்லாமே இதை பற்றி தான் இருக்கும். ஸோ டெட்லாக் டிடெக்ஷன் இன் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ரிசோர்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போ ஃபைல் லாக்ஸு, டேட்டாபேஸ் ரெக்கார்ட்ஸு, பிரிண்டர்ஸு, கம்ப்யூட்டேஷன் நோட்ஸு, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ப்ராசஸ் வந்து ஒவ்வொருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் யாரெல்லாம் ஃபார்வர்டாக மூவ் பண்ண முடியும்னு இருக்கிறது தான் டெட்லாக் அப்படின்றது. தட் மீன்ஸ் டெட்லாக் occurs when the group of processes permanently blocked, each waiting for the resources held by the others, forming a cycle of dependency. That means ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு குரூப் ஆஃப் ப்ராசஸ்னா அதை பர்மனெண்ட்டாக பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தராக யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு குரூப் ஆஃப் ப்ராசஸை ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா யாரெல்லாம் ஃபார்வர்டாக மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, ஸோ ஒரு எல்லாருமே ஒரே நேரத்தில் மூவ் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு போகிறப்ப அந்த இடத்துல டெட்லாக் வந்து உருவாகுது. ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அது என்ன வச்சிருக்கு? குளோபல் மெமரி கிடையாது, குளோபல் கிளாக் கிடையாது, மெசேஜ் டிலே ஆகும், ஒரு ப்ராசஸ் சிஸ்டம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதனால ஒரு ஸ்பெஷல் டிஸ்ட்ரிபியூட்டட் டிடெக்ஷன் அல்காரிதம் வேணும். ஓகேவா? ஸோ டெட்லாக் அப்படின்றது ஒரே நேரத்தில் ஒரு ப்ராசஸை, ஒரு ரிசோர்ஸை மல்டிபிள் ப்ராசஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தான் நம்ம டெட்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குளோபல் மெமரி இல்லாதனால, குளோபல் கிளாக் இல்லாதனால நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் நார்மலாக டெட்லாக்கை வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு சம் மாடல்ஸ், அல்காரிதம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குது இந்த டெட்லாக் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரெசோர்ஸ் ரெக்வெஸ்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சைட்ஸ். அதுக்கு நம்ம 3 முக்கியமான டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் டெட்லாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் டெட்லாக். தட் மீன்ஸ் ப்ராசஸ் வெயிட் ஃபார் ரிசோர்ஸ் ஹெல்டு பை அதர்ஸ். தட் மீன்ஸ் ப்ராசஸ் வந்து ரிசோர்ஸ்க்கு வெயிட் பண்ணோம், அடுத்தவங்க வந்து அந்த சைக்கிளில் வெயிட் பண்ணுறதுக்கு வரையும். ஸோ WFC அப்படின்னு சொல்லுவோம், வெயிட் ஃபார் கிராஃப். தட் மீன்ஸ் சைக்கிளில் இருந்து டெட்லாக் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுறது. தென் கம்யூனிகேஷன் டெட்லாக். தட் மீன்ஸ் ப்ராசஸ் வெயிட் ஃபார் மெசேஜ் தட் நெவர் அரைவ். ப்ராசஸும் கம்யூனிகேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த மெசேஜ் அதுக்கு வரவே வராது கடைசி வரையும். அது கம்யூனிகேஷன் டெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபேண்டம் டெட்லாக். தட் மீன்ஸ் ஃபால்ஸ் டிடெக்ஷன் டியூ டு அவுடேட்டட் ஆர் டிலேட் இன்ஃபர்மேஷன். நமக்கு தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனாக, முடிஞ்சு போன இன்ஃபர்மேஷன், ஒரு தப்பான விஷயத்தை கொடுத்து நம்மளை வெயிட் பண்ண வச்சிருக்கிறது. இதை ஃபேண்டம் டெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் டெட்லாக்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் காமனாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி அப்ரோச் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுது டெட்லாக் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயுமே உங்களுக்கு முக்கியமாக 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்ட்ரலைஸ் டெட்லாக் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஒன் சைட்ல, ஓகேவா, ஒன் சைட் மீன்ஸ் கோஆர்டினேட்டர்னு ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. அவங்க தான் அந்த சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் தான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? தென் ஆல் சைட்ஸ் இன் த லோக்கல் வெயிட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டு திஸ் சைட். ஸோ மற்ற எல்லா சைட்ஸுமே எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த சென்ட்ரல் கோஆர்டினேட்டர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ கோஆர்டினேட்டர் கன்ஸ்ட்ரக்ட் குளோபல் வெயிட் ஃபார் கிராஃப். வெயிட் ஃபார் கிராஃபை வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவானா? கோஆர்டினேட்டர் தான். யார் அடுத்தடுத்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த சைக்கிள் இஸ் டிடெக்டட் டெட்லாக். எந்த இடத்துல ஒரே நேரத்தில் எல்லாரும் இருக்க மாதிரி ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுதோ அங்கே டெட்லாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது சென்ட்ரலைஸ் டெட்லாக் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டட் டெட்லாக் டிடெக்ஷன். தட் மீன்ஸ் ஃபுல்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் கிடையாது, எல்லா சைட்டும் ஒவ்வொன்றோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் சைட்ஸ் கோஆப்ரேட். ப்ராப் மெசேஜ் ஆர் டோக்கன் பாசிங் யூஸ் பண்ணும். தட் மீன்ஸ் வந்து ஒரு மெசேஜை வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு லோக்கலாக இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து எல்லாரோட ஒப்பீனியனுமே கலெக்ட் பண்ணி யார் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவோம்ல ஒரு விஷயத்த. அந்த மாதிரி தான், அதுதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்வோம். தென் ஹைராரிக்கல் டெட்லாக் டிடெக்ஷன். ஹைராரிக்கல் டெட்லாக் டிடெக்ஷன் அப்படின்னா என்டையர் சிஸ்டமே 3 ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோம். ஸோ லீவ்ஸ் தான் லோக்கல் டிடெக்ஷன் அப்படின்னு இருக்கிறது. தென் ஹையர் லெவலில் இருக்கிறது லார்ஜ் டெட்லாக் டிடெக்ட் பண்ணுறது.
ரூட் அப்படின்றது முழு சிஸ்டமோட டெட்லாக்கையுமே டிடெக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா இதை நீங்கள் பாருங்க அப்படின்னு ஒரு பேலன்ஸ்டு ஒர்க்லோட கொடுத்து வாங்குறது தான் இந்த ஹைராரிக்கல் டெட்லாக் டிடெக்ஷன்றது. இந்த மாதிரி மெயினாக 3 அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெட்லாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில். தென் இந்த டெட்லாக்ஸ் அக்கர் ஆச்சு ஒரு சமயத்தில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஓகேவா? ஸோ டெட்லாக் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் டெட்லாக் அக்கர் ஆச்சுன்னா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றதுக்கு 3 மேஜர் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா டெட்லாக் ப்ரிவென்ஷன் அப்படின்னா என்ன? வரும் முன்னாடி காத்துக்கலாம், ஓகேவா? ஸோ முன்னாடியே வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ சிஸ்டம் என்ஷோர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டெட்லாக் கண்டிஷன் நெவர் அக்வர்ஸ். ஸோ டெட்லாக் ஏற்படுறதுக்கு இருக்கிற அந்த காரணங்களில் எதுவுமே நடக்காதபடி நம்ம முன்னாடியே டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் பார்த்து வச்சுக்கலாம். எது மூலியமாலாம் டெட்லாக் அக்கர் ஆகுது? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஎம்ஷன், சர்க்குலர் வெயிட், இது ரீசன்ஸால தான். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டமில் கரெக்டாக ரெஸ்ட்ரிக்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா ரிசோர்ஸை ஆர்டராக அனுப்புறது, ப்ரீ அலோகேஷன் முன்னாடியே யார் யார் எப்போ போகணும்னு அலோகேட் பண்ணிடுறது, ஹோல்ட் அண்ட் வெயிட் இல்லாமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே டெட்லாக் ப்ரிவென்ஷனுக்கு பண்ணுறத விஷயங்கள். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெட்லாக் அவாய்டன்ஸ், ஓகேவா? ஸோ வர டெட்லாக்கை அவாய்ட் பண்ணுறது எப்படி? ஸோ யூஸ் அல்காரிதம் லைக் பேங்கர்ஸ் அல்காரிதம். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் யூஸ் பண்ணியிருப்போம். பேங்கர்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் ரிசோர்ஸ் தேவைப்படும், ஓகேவா? விச் ரெக்வஸ்ட் மேக்ஸிமம் ரிசோர்ஸஸ் சேஃப் சீக்வன்ஸில் கரெக்டாக அடுத்தடுத்து யார் போகணுன்ற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அனுப்புறதுனால டெட்லாக் என்ன பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. இன்கேஸ் டெட்லாக் வந்து அக்கர் ஆயிடுச்சு, ஸோ அக்கர் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது, ஓகேவா? ஸோ மோஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் யூஸ் ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன், ஐடென்டிஃபை த சைக்கிள் யூசிங் அல்காரிதம், தென் ரெக்கவரி, அதுலேருந்து வெளியே வரணும், ஓகேவா? ஸோ ரெக்கவரி மெத்தட் பார்த்தீங்கன்னா அபவுட் லோயஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ராசஸ், யார் கம்மியாக இருக்காங்களோ அந்த ப்ராசஸ் அபவுட் பண்ணிடும், அதோட நிறுத்திடும், ஸ்டாப் பண்ணி, தென் ரோல் பேக் ப்ரீவியஸ் ஸ்டேட், முன்னாடி ஸ்டேட்டுக்கு வந்து சேஃபஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்து ரோல் பேக் ஆகும். தென் நம்மளுடைய ஹோல் ப்ராசஸையுமே ரீஸ்டார்ட் பண்ணிடும், ரிசோர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடும். இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம என்ன பண்ண முடியும்னா டெட்லாக்கை டிடெக்ட் பண்ணி ரெக்கவரியும் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் அப்ரோச்சஸ் யூஸ்ட் இன் த டெட்லாக் டிடெக்ஷன், ஓகே? தென் என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது இந்த டெட்லாக் டிடெக்ட் பண்ணுறதுல, என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேக் ஆஃப் குளோபல் ஸ்டேட், தட் மீன்ஸ் ஒரு சைட் கிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்காது. நெக்ஸ்ட் மெசேஜ் வந்து டிலே ஆகுறது, ஓல்டு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்காம ஃபால்ஸ் பாசிட்டிவாக நடக்கிறது. தென் டிடெக்ஷன் லேட்டன்சி, தட் மீன்ஸ் டிடெக்ஷன் ஸ்லோனா ப்ராசஸும் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் முடிக்கிறதுக்கு. அடுத்து மல்டிபிள் டிடெக்டர், தட் மீன்ஸ் ஒரு சைட்டை இனிஷியேட் பண்ணால் டூப்ளிகேட்டாக நிறைய சைட்ஸ் இருக்கிறது, அந்த மாதிரி வர்றது கன்கரண்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிசோர்ஸ் ஹெட்ரோஜினிட்டினா சைட்டில் வேரியஸ் ரிசோர்ஸ் இருக்கும்போது நம்ம மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். லாஸ்ட் ஆஃப் ஃபால்ட் டாலரன்ஸ், ஸோ டிடெக்டர் வந்து கிராஷ் ஆனால் நியூ டிடெக்டரை வந்து இது பண்ணுறது கஷ்டம், அது வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் பார்த்தீங்கன்னா கரெக்ட்னஸ் கிரிட்டீரியா, இதெல்லாம் எதெல்லாம் கரெக்ட் பண்ணால் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் டெட்லாக் டிடெக்ஷன் அல்காரிதமை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் சேஃப்டி, நோ ஃபால்ஸ் டெட்லாக். எந்த இடத்துலையுமே ஃபால்ஸ் டெட்லாக் ஒரு ஒன்லி ஏதாவது அன்கண்டிஷனல் சுச்சுவேஷனில் மட்டும் டெட்லாக் அக்கர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறது. தென் லைவ்னஸ், தட் மீன்ஸ் நோ மிஸ்டு டெட்லாக். தென் எஃபிஷியன்சி, ப்ராக்ரஸ், டெர்மினேஷன், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டெட்லாக் அப்படின்ற விஷயங்கள். ஸோ டெட்லாக் டிடெக்ஷன் அப்படின்னா என்னென்னு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டமில் பார்த்துட்டோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்கு டெட்லாக்லன்னு சொல்லித்தரேன். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.